கவின் கலாலயா நுண்கலை கல்லூரியின் நடன கலையகம் டான்ஸ் ஸ்டூடியோ கடந்த 25 ஏப்ரல் 2026 பிரம்டன் மாநகரிலே அதனுடைய ஆசிரியை குரு பரத சூடாமணி திருமதி சிவா திவ்யராஜன் அவர்களாலும் அவருடைய துணைவர் திவ்யராஜனாலும் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்விலே கவின் கலாலயா நுண்கலை கல்லூரியில் சிறு வயதிலிருந்தே படித்து அரங்கேற்றங்களை முடித்த பல மாணவிகள் அவர்கள் இப்பொழுது குடும்பத்தவர்களாகவும் குழந்தைகளுக்கு தாய்மார்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்களில் பலரும் கலந்து கொண்டதோடு இது ஒரு மீள ஒன்று சேர்கின்ற ஒரு இனிய நிகழ்வாகவும் நடந்து அறியது. நிகழ்ச்சியிலே மாணவிகளுடைய நடன நிகழ்ச்சிகள் பல இடம்பெற்றன. சிறப்பு நிகழ்ச்சியாக வீணை கலைஞர் நித்யானந்தன் அவர்களுடைய வீணையில் சில பாடல்கள் இசைக்கப்பெற்றன. ஜீவன்ராம் ஜெயம் அவர்களின் ஒரு பாடலும் குழந்தைகளின் பல்வேறு நடன நிகழ்ச்சிகளும் இந்த நிகழ்வை சிறப்பித்தன. 3 தசாப்தங்களுக்கு மேலாக கனடிய மண்ணிலே கவின் கலாலயா நுண்கலை கல்லூரி இயங்கி வருகின்றது. பல மாணவர்கள் அரங்கேற்றங்களை கண்டிருக்கின்றார்கள். பல அரிய நிகழ்ச்சிகளை கவின் கலாலயா வழங்கி இருக்கிறது. பல நாட்டிய நாடகங்களை, குறிப்பாக சமூக பிரஜை உள்ள பல்வேறு முற்போக்கான கருத்துக்களை உள்ளடக்கிய பல்வேறு நாட்டிய நாடகங்களையும் கவின் கலாலயா தந்திருக்கின்றது. நிகழ்ச்சியை லியோன் செந்தூரன் தொகுத்து வழங்கினார். லோகோ சிவா டீச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படும். அண்ட் அங்கிளோட வரவேற்புரையை கவின் கலாலயா நுண்கலை கல்லூரியின் ஆசிரியர்களில் ஒருவரும் அதேவேளை மருத்துவத்துறையை சேர்ந்தவருமாக்கிய சங்கீதா திவ்யராஜன் அவர்கள் நிகழ்த்தினார். எங்களோட பல வருஷ கனவு நினைவாக்குற ஒரு நாள், ஆக்சுவலி ஒரு சென்டிமெண்டான இமோஷனலான மூமெண்ட். நீங்கள் எல்லாரும் இதுக்கு வந்தது மிகவும் மிகவும் சிறப்பு. உங்களுக்கு நிறைய பிளான் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். எல்லாரும் பிஸி. பட் அப்படி இருந்தும் இதுக்கண்ட ஒரு டைம் ஒதுக்கி வந்ததுக்கு மிகவும் நன்றி. உங்களை எல்லாரையும் அன்போட வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதாவது கவின் கலாலயா என்று சொல்லிக்க எங்களோட வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் சொன்னால்தான் அது வெரி சின்சியராகவும் ஒழுங்காகவும் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் கனடாவுக்கு வந்த புதுசில் எப்படி செட்டில் ஆகுவோம், என்ன தொழிலை செய்வோம், என்னென்று இங்கே வாழ்க்கையை கொண்டு போகிறது என்று, அது அம்மா அப்பா எங்கள் 40s வந்தது, நாங்கள் சின்ன பிள்ளைய அப்படி கேட்க அம்மா படித்த கலை பரதநாட்டியம். அவள் ஊரிலே படித்து வகுப்புகள் எடுத்தவா. மிகவும் பிரபலமான ஆசிரியர்கள்ட்ட நடனம் பயின்று இருக்கின்றார். அடியார் லக்ஷ்மணன் சார், மற்றது இலங்கையில வீரமணி ஐயர், மற்றது லீலா நாராயணன், இவை எல்லார்கிட்டையுமே அவ அங்க பரதம் படித்தவா, அங்க பள்ளிக்கூடத்துல படிச்சவா. பிறகு இந்தியாவில் நாங்கள் அகதியா இருந்த காலம் கூட அவ நடனத்தை விடையில அடையார் லக்ஷ்மணன்ட்ட திருப்பி அவன் லேட் 30s திருப்பி போய் டான்ஸ படிக்கிறான். இன்னும் பெர்ஃபெக்ட் ஆக்குறாங்க. முதல்ல படித்தது அவன் 20 வயதுல, பிறகு லேட் 30s அந்த டான்ஸை திருப்பி படிக்கிறான். என்னையும் கொஞ்ச காலம் அவருடைய ஆசிரியர் அடையார் லக்ஷ்மணன் அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அவ படித்த அந்த அனுபவமும் அவர்கிட்ட இருந்து பெறக்கூடிய சில விஷயங்களும் நானும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது அப்போ இந்த பின்னணியில் கனடாவுக்கு வந்தோடனே அப்போ டான்ஸ் வகுப்பு தொடங்குவோம் என்று சொல்லி
அப்பா உண்மையாவே பேக் போன். அம்மா இந்த நடனத்தை படிச்சா கூட அவருக்கு அதுல சரியான ஒரு ஆர்வம். அதுல புது புது விஷயங்கள் செய்யணும், நிறைய ஆக்கங்கள். நடனம் மட்டும் இல்லை, தமிழ் கலை கலாச்சார விஷயத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த கவின் கலாலயா என்ற கல்லூரி வெளியில கொண்டு வரணும் என்ற ஒரு விஷனோட கனவோடு தான் தொடங்கினது. அது இந்த கலை, இந்த கவின் கலாலயா எங்களுக்கு வாழ்க்கையை தந்தது, எங்களுக்கு உறவுகளை தந்தது, எங்களுக்கு பேரை தந்தது என்றுதான் நான் சொல்லுவேன். இது எங்களோட வாழ்வியலோட ஒன்றான ஒன்று. எங்கள் குடும்பத்தை ஒருமித்து வைக்கும் ஒரு விஷயம் கவின் கலாலயா. அதாவது அம்மா அப்பா பிள்ளைகள் என்ற உறவை மீறி கலை எங்களை மிகவும் இறுக்கமாகவே பின்னி வச்சிருக்குது. நான் மட்டும் இல்லை, தம்பியும் மிருதங்கம் படித்தது. அதே மாதிரி இது எங்களோட பிள்ளைகளுக்கும் கொண்டு சேர்க்கிறோம். அப்ப இங்க நடன வகுப்புகளை தொடங்கின நேரம் எங்களோட உறவுகள், நாங்கள் பழகின எல்லாரும் நீங்கள் தான். எங்களை சுற்றி இருந்தது நீங்கள் தான். எங்களுக்கு தனிமை இல்லாம இருந்ததுக்கு ஒரு காரணம் நடன வகுப்புன்னு சொல்லலாம். எல்லா நேரமுமே ஏதாவது ஒன்று நடந்து கொண்டு இருக்கும். நிறைய மாணவர்கள் வருவார்கள், அவங்க பெற்றோர்கள் வருவார்கள். ஸோ அது எல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை தான் கொடுத்தது. கலை வளர்ப்பு மட்டும் இல்லாமல் அது எங்களுக்கு ஃபைனான்ஷியலி கூட அது மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் கூட படித்து வரக்கூட எல்லாத்துக்கும் உதவியாக இருந்தது இந்த நடன வகுப்பு. அப்பா கேட்டவர், ஓகே நீங்கள் பேஸ்மெண்ட்டை செய்துட்டீங்க, வடவன டான்ஸ் வகுப்பு ஏரியாவை தொடக்கியாச்சு, ஏன் எல்லாரையும் கூப்பிடுறீங்க என்ன விஷயத்துக்குன்னு கேட்டவர். நான் யோசிச்சு பார்த்தேன், நான் அதை பற்றி யோசிக்க இல்லை. ஆனால் யோசிச்சு பார்த்தேன், உண்மையாகவே ஒரு சென்டிமெண்டல் வேல்யூக்காகத்தான் எல்லாரையும் கூப்பிட்டதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். பல காரணங்கள் இருந்தாலும் முதல் காரணம் சென்டிமெண்டல் வேல்யூ. அதாவது நீங்கள் பழைய மாணவர்கள் எல்லாரும் வந்திருக்கின்றீங்க, உங்களை எல்லாரையும் விட்டு யோசிக்க முடியல. ஸோ ஐ வாண்ட் டு சே திஸ் ஸ்பேஸ் பிலாங்ஸ் டு யூ. ஓகே, ஸோ நீங்கள் அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்தால் கூட, if you want to come back, you want to learn something, you want to teach, you want to develop more, I welcome all of you. Please come, we are there for you. Okay, so thank you so much for all of you for coming. It really means a lot. And எனக்கு என்ன பொறுத்தவரை personally dance is one of my passion. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்றது, நான் ஒரு டாக்டராக வந்திருக்காட்டி நான் ஒரு டான்ஸராக வந்திருப்பேன், டிஎன்டி. ஸோ அப்படி எல்லார்டையும் நான் சொல்றேன். ஆனால் ஆஃப்கோர்ஸ் படிப்பு, வேலை, பிள்ளைகள் என்றெல்லாம் பார்க்க எனக்கு அந்த டான்ஸை கூட செய்கிறதுக்காக, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, டீச் பண்ணுறதுக்கான நேரங்கள் கிடையாது. The truth is, I dance in my mind. பாடல்களை கேட்கிற நேரம் இது ரகசியம். நான் வேலைக்கு ஏழியா போய் ஒரு அரை மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணி பாடலை கேட்டுட்டு தான் வேலைக்கு போவேன். இது நான் ரெகுலராகவே செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கேன். அப்போ நான் யோசிச்சேன், oh my god, that means I love this art so much, so I shouldn't be dreaming, I should be doing something. So அதுக்கான ஸ்பேஸ் இது. And beyond that, my children are learning dance மட்டும் இல்லை, பல நிறைய கலைகளை வளர்க்கலாம். இங்கே எங்களுக்கு வீணை டீச்சர் இருக்கிற வீணை மாஸ்டர் நித்யானந்தன் அவர்கள். ஸோ அப்படி வேறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்க விரும்பினா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வீணை மட்டும் இல்லை, வேறு வாத்தியங்கள், கலைகள் எல்லாத்தையும் வளர்க்குறாக்கான ஒரு ஸ்பேஸாக வரணும்ன்றது தான் எங்களோட ட்ரீம். There was a time, it was a peak for us. அம்மா அப்பா ஆக்டிவாக செய்ய அது ஒரு பீக் பீரியடாக இருந்தது. எனக்கு கவலையாக இருக்காது. இப்போ we are not able to do that because எனக்கு அந்த டைம் இல்லை. So I want you guys, if any of the students are interested, please come, help to teach and help us to grow this class more. And thank you so much.